தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு வணக்கம் சார். அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். இன்றைய தினம் சென்னை விமான நிலையத்தில் கைப்பையில் துப்பாக்கி குண்டுகளோட கருணாஸ் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட விவகாரத்தை உள்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும். இதை என்ஐஏ விசாரணைக்கு பரிந்துரை பண்ணணுன்ற கோரிக்கை பதிவு சார். இது இன்றைய தினம் சென்னை விமான நிலையத்தில் விமான பயணத்துக்காக போயிருந்த கருணாஸ் அவர்கள் தன்னோட கைப்பையில் துப்பாக்கி குண்டுகள் இருந்ததாகவும் பாதுகாப்பு சோதனையின் போது அது தெரிய அவரை தடுத்து நிறுத்தி விசாரிக்கிறதாகவும் செய்திகள் வருது. அவர் தனக்கான துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கு, அதுக்கு சம்பந்தப்பட்ட துப்பாக்கி குண்டுகள் தான் இது, கவனக்குறைவாக கொண்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும், ஆனாலும் அவரை விமான பயணத்துக்குள்ள அனுமதிக்காம தொடர்ந்து மேல் விசாரணை நடந்துட்டு இருக்குன்ற மாதிரியும் செய்திகள் வருது. இதை பார்க்கும்போது ஒரு பலமான அதிர்ச்சி இருக்கு சார். ஒரு 10 வருஷம் ஐபிஎஸ் அதிகாரியா காவல்துறையில பணி செஞ்சிருக்கீங்க. ஒரு காவல்துறை அதிகாரி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கியோ தோட்டாவையோ கவனக்குறைவா அஜாக்கிரதையா அவர் இருந்துட்டார் அந்த விஷயத்துலன்னா அது எப்படிப்பட்ட துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கெல்லாம் கொண்டு போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாததில்லை. அப்படி இருக்கும்போது ஒரு தனி மனுஷனுக்கு அவருடைய பாதுகாப்புக்காக அவர் இருக்கக்கூடிய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு எவ்வளவோ சட்ட விதிகள் கட்டுப்பாடுகளை எல்லாம் பின்பற்றி ஒரு அரசாங்கம் அவருக்கு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்கும்னு சொன்னா அதை இவ்வளவு அஜாக்கிரதையா பொது வெளியில கையாளுறாருன்னு சொன்னா இது பொது வெளியில சமூகத்துக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய விஷயம். அதையும் இதை செய்யக்கூடிய நபர் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு அவர் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்றதும் அவர் சொல்லக்கூடிய பதிலும் கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை சார். இன்னைக்கு கவனக்குறைவாக நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார். விமான பயணத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் விமானத்தில் பயணித்தாலும் வாழ்நாளில் ஒரு முறை பயணித்தாலும் பாதுகாப்பு கெடுபிடிகள்ன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவர் பொறுப்பிலேயே இருந்தவர் வெளிநாடுகளில் பயணிக்கும் போது விமான நிலையங்களில் எவ்வளவு கெடுபிடிகளை கடந்து வந்திருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதையெல்லாம் பார்த்து கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பில் இருந்தவருக்கு ஒரு அமைப்போட தலைவராக ஒரு பொதுவெளியில் தன்னை ஒரு பெரிய போராளியாக காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவருக்கு இந்த அடிப்படை பொறுப்பும் அறிவும் இருக்காதா? அப்படி இருந்தும் அவர் இவ்வளோ அஜாக்கிரதையாக நடந்துக்கிறாருன்னு சொன்னால் நிச்சயமா இது மேல் விசாரணைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா இதை செய்யக்கூடிய அந்த நபருடைய பின்னணி அப்படின்றது தான் பலமான சந்தேகங்களை எழுப்புது. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தப்பவும் சரி, ஒரு அமைப்போட தலைவராக பொதுவெளியில் தன்னை ஒரு போராளியாக நிலைநிறுத்திக்கும் போதும் சரி, எந்த இடத்துலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் அவர் பொறுப்பாக பேசுனதோ நடந்துக்கணுதோ கிடையாது. அவர் வாயை திறந்தாலே பேசக்கூடியதெல்லாம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக, நம்ம தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக தான் பேசுவார். அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிட்டு போகக்கூடியவர். குறிப்பாக வெளிநாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பு, உள்நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள் எல்லாம் பகிரங்கமாக ஆதரித்து பேசின ஒரு நபர். குடியுரிமை திருத்த சட்டத்தில் இருந்து நம்ம அக்னிபாத் திட்டம் வரைக்கும் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு எதையெல்லாம் தேவையோ எதையெல்லாம் நல்லதோ அதையெல்லாம் அரசியல் சாயம் மதச்சாயம் பூசி விமர்சனம் பண்ண ஒரு பொறுப்பில்லாத நபர் அவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த மாதிரி நடந்துக்கிறதும் அதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதிலும் அப்படின்றது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது உண்மையிலேயே பாதுகாப்பு குறைபாடு தானா, அவருடைய உண்மையான கவனக்குறைவு தானா, இல்லை இந்த மாதிரி இப்பதான் நடக்குதா, இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து அது பாதுகாப்பு சோதனையில அகப்படாம போயிடுச்சா, பாதுகாப்பு குறைபாடுகளே இருக்கான்ற மாதிரியான கேள்விகளை எல்லாம் எழுப்புது. இது பார்க்கும்போது ஒரு பலமான அதிர்ச்சி இருக்குது. இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்காக எத்தனையோ லட்சம் பேர் உயிரை பணைய வச்சு யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறாங்கன்னா எத்தனையோ லட்சம் பேர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உயிரை பணைய வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காம, அதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்காம இந்த மாதிரி பொதுவெளியில் நடந்துக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க மேலே எடுக்கக்கூடிய கடுமையான நடவடிக்கை இவங்கள மாதிரியான ஆட்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். சில வருஷங்களுக்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்கள் ஒரு விமானத்தில் பயணிக்கிறாங்க. அந்த விமானத்தில் இன்னொரு சக பயணியாக இருந்த ஒரு மாற்று மதம் சார்ந்த பெண் அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு எதிராகவும் மத்திய மோடி அரசுக்கு பாஜக RSSக்கு எதிராகவும் கடுமையான கோஷங்களை முன் வச்சிருக்கு. இந்த விவகாரத்தில் அவங்களும் வாக்குவாதம் மாதிரியா நடந்து கடைசியில் அவங்க ஒரு புகாரை கொடுத்துட்டாங்கன்னும் போது ஒட்டுமொத்த தமிழகமும் அவங்களுக்கு எதிராக கொந்தளிக்குது. அந்த பெண்ணுக்கு அந்த விஷயத்திலையும் மதச்சாயம் பூசி கருத்து சுதந்திரம் ஜனநாயகம் பேர்ல அந்த பொண்ணுக்கு அவ்வளோ ஆதரவு இருந்தது. ஆனால் ஒரே ஒருத்தர் கூட விமானத்தில் பயணிக்கும் போது ஒரு பலமான சத்தத்தை எழுப்புறதோ இந்த மாதிரி கூச்சல் குழப்பம் போடுறதோ அது விமானத்துடைய பாதுகாப்புக்கு விடக்கூடிய அச்சுறுத்தல் அப்படின்ற விஷயத்தை பற்றியும், அந்த பெண் செஞ்சது ஒரு பெரிய அளவில் பாதுகாப்பு அச்சுறுத்தல், அது பெரிய அளவில் உயிரிழப்பு சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல்ன்ற மாதிரியும் ஒருத்தர் கூட இங்க பேசல. இந்த மாதிரியான விஷயங்கள்ல கூட
மதச்சாயம் பூசுறதும் அதை கூட வந்து கருத்து சுதந்திரம்ன்ற பேர்ல ஆதரிக்கிற மாதிரி மலிவான விஷயங்கள் இங்க பண்ணதுனால தான் கோவையில வெடிச்சது. இன்னைக்கு வரைக்கும் சிலிண்டர் வெடிப்புன்னு சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ பிடிபட்டிருக்கக்கூடியது விமான நிலையத்துல, விமான நிலையம் முழுக்க முழுக்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுன்றது ஒரு பெரிய ஆறுதலான விஷயம்னாலும் இது சாதாரண கவனக்குறைவு அப்படின்னு அவர் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை. அவருடைய பின்னணியும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள், அவர் தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இதை எல்லாத்தையுமே முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தணும். ஒரு 40 குண்டுகள் வந்து கைப்பையில வச்சுட்டு ஒருத்தர் சாதாரணமா விமான நிலையத்து வரைக்கும் போறது அப்படின்றது ஏத்துக்கக்கூடிய விஷயம் இல்லை சார். கவனக்குறைவா கொண்டு போயிட்டாலும் ஒரு பொறுப்பான ஒரு அமைப்போட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு விமான பயணத்துக்காக போகும்போது நம்ம கையில என்ன கொண்டு போறோம், என்ன வச்சிருக்கோம் அப்படின்ற யோசனை ஒரு நிமிஷம் கூட வந்திருக்காதா? அப்போ பாதுகாப்பு சோதனைக்கு போற வரைக்கும் உங்களுக்கு அந்த கவனம் இல்லாம இருக்குன்னு சொன்னா, இப்படிப்பட்ட நபர்கள் பொதுவெளியில விமானங்கள்ல பயணிக்கிறதுன்றதே ஒரு பொதுவெளியில பாதுகாப்பு அச்சுறுத்தல் தான். இவங்க மேல ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்ன்றது என்னுடைய கோரிக்கை. இந்த விமான நிலைய பயணம் அப்படிங்கிறது வெறுமனே விமான நிலைய பாதுகாப்போ இல்லை பல கோடி மதிப்புள்ள விமானங்களுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லை, இது பெரிய அளவிலான பொதுமக்கள் பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, தேச பாதுகாப்புன்றதுனால இந்த விஷயத்துல நீங்க அக்கறை எடுக்கணும். இதை வந்து NIA விசாரணைக்கு உட்படுத்த உள்துறை அமைச்சகத்தோட கவனத்துக்கு நீங்க கொண்டு போகணுன்ற கோரிக்கையை வைக்கிறேன். இதை நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன். ஜெய் ஹிந்த்.